இந்த நாள் காலை வேளையில நீங்கள் ஓடோடி வந்து இந்த வார்த்தையை நீங்க கேட்பதற்காக நன்றி பலி செலுத்துகிறேன் ஆண்டவர்ட்ட. இந்த நாள் என்ன நாளு? பரிசுத்தமான நாள். இந்த காலை வேளை பரிசுத்தமான நாள் காலை வேளை. இந்த 5 மாதம் நம்மள கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து 6வது மாதத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார். முதல் தேதியில வச்சிருக்கிறார். இந்த மாதத்த எப்படி நடத்தணும்னு ஆண்டவர் உங்களோட பேச என் ஆண்டவர் விரும்புகிறார். பிள்ளைகளே, சந்தோஷமா இருங்க. கேளுங்க. சந்தோஷமா கேளுங்க. உங்கள் ஆண்டவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார். யோனா யோனாவின் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த நோவா என்ன செஞ்சாரு பாத்தீங்களா? நோவா இந்த உலகத்துல நம்ம கிராமத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவர் ஒரு கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ வாழும்போது ஆண்டவர் சொன்னபடி ஒரு நோவா ஒரு பேழையை உண்டு பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன பேழைய? சந்தோஷமான ஒரு பேழையை கடல்ல போறதற்காக ஒரு கப்பலை ரெடி பண்ணு. இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யோனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு யோனா அழகா செஞ்சார். அந்த பேழையை செஞ்சார். பேழையை செய்யும் பொழுதெல்லாம் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்திருப்பாங்கல்ல. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கல்ல. அந்த பேழையை செய்யும்போது எதுக்காக செய்கிறாரு? ஏன் செய்கிறாருன்னு கேட்டிருப்பீங்க நோவாவ. ஆனாலும் தேவன் சொன்னபடி நோவா செஞ்சாருங்க. அ இயேசு என்ன சொன்னாரு? நோவாவிட்ட இயேசு என்ன சொன்னாரு? பேழைய மாத்திரம் செய்யி, நான் வானத்த கட்டளை போடுவேன். அது மழைய வர்ஷிக்க பண்ணுவாரு. அந்த மழை வரும்பொழுது அந்த பேழை மிதக்கும். மிதக்கும் பொழுது எனக்கு விருப்பமில்லாத ஜாதிகள் எல்லாம் இந்த பூமியில தண்ணினால் அழித்து போடுவேன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். அதுதாங்க, வேற ஒண்ணுமே சொல்லங்க அவரு. அப்படியாப்பட்ட ஒரு பேழையை செஞ்சாரு. அழகாக ஒரு பேழையை செஞ்சாரு. சந்தோஷமா செஞ்சாரு. அவர்கள் குடும்பத்தை மாத்திரம் தன்னுடைய மருமகள், தன்னுடைய மகன், தன்னுடைய 2 ஜோடாக அந்த பேழைக்குள்ளாக கொண்டு போய் வையின்னு சொன்னார் ஆண்டவர். சொன்னபடி செஞ்சார் நோவா. ஆண்டவருக்கு விருப்பமுள்ள நோவா. பேழை எப்படி தெரியுமா செஞ்சாரு? அழகாக செஞ்சார். அந்த பேழையை செய்யற காலங்களெல்லாம் சந்தோஷமா செஞ்சுட்டு இருந்தாரு. சொன்னபடி பேழை மழையை வரவிட்டாரு. 40 நாள் மழை பெய்யுது. ஒரு நாள் இல்லைங்க, 40 நாள் மழை பெய்யுது. 40 நாள் பெஞ்சு பேழை மிதக்குது. ஆண்டவர் சொன்னபடி செஞ்சு தன்னுடைய கூடாரத்தெல்லாம் கொண்டு போய் வச்சு 2 ஜீவன்களாய் கொண்டு போய் சேர்த்து கதவை ஆண்டவர் பூட்டிட்டாருங்க. இறுக்கி பூட்டிட்டாரு. மேல பெதுக்க ஆரம்பிச்சுட்டு சந்தோஷமா இருங்க. அதே போல நம்ம குடும்பத்தையும் சந்தோஷமா அவர் பூட்டி வழிநடத்துவார், பாதுகாத்துவார். உங்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை கேட்டு அநேகர் ஆண்டவருக்குள்ளாக வாங்க. அவருடைய நாமம் மாத்திரம் மையப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.